உனக்கு பெருமாதன் யாருன்னு தெரியுமா ஷாஜிவ்? எல்லாரையும் பதற வைக்கிற ஒரு பூதம் அவன். ஒரு நாள் ஒரு துறவி அவனை அடக்கிடலான்னு நினைச்சாரு. அந்த துறவி காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. அவனை பொடிச்சு கொண்டு வரதுக்காக ஒரு கூடைய தலையில கொண்டு போனாரு. அது ரொம்ப அழகான காடு. நிறைய வினோதமான உயிரினங்களை பார்க்க முடியும். துறவிக்கு வழி தெரியல. அப்போ அங்க இருந்த மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள்லாம் ஒண்ணு பார்த்துக்கிச்சான். அதுங்களுக்கு அவரை நல்லா தெரியும். அவரை ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் வழியில ஒரு பந்தை பார்த்தாராம். அதை எடுத்து அவர் கூடையில போட்டுக்கிட்டாரு. திரும்பி போகும்போது குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கறதுக்காக. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் கூடையில ஒரு அசைவு தெரிஞ்சது. உள்ள பந்து மாதிரி உருண்டு கிடந்த எறும்பு தின்னி துறவி கிட்ட மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிச்சான். துறவிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவரும் மெதுவா போனாரு. அப்போ அந்த எறும்பு தின்னி சொல்லிச்சான், துறவி இந்த பக்கமா போங்கன்னு. அவரும் அது சொல்றத கேட்டாரு. அப்போ எறும்பு தின்னி திரும்பவும் சொல்லிச்சா அந்த பக்கம் போங்கன்னு. துறவியும் அதே மாதிரி செஞ்சாராம். அப்படியே துறவி அது சொல்ற பக்கம்லாம் போயிட்டு இருந்தாராம் காட்டுக்குள்ள. தலையில உட்கார்ந்து இருக்கிறதே அந்த பூதம் தானு அந்த துறவிக்கு தெரியல. இன்னிலேருந்து என் பேரு என்ன? ஆண்டனி. உன் பேரு? சஜீவன். சஜீவன் இல்லடா, ஷாஜீவன். பேரு சும்மா மிரட்டலா இருக்குல்ல. ஷாஜின்னு சொன்னாதான் அப்படியே ரவுடித்தனமா இருக்கும். சும்மா தர லோக்கலா இறங்கி வேலை செய்யணும், புரியுதா? இப்பல இருந்து நான் ஏசியும் இல்லை, நீ டிசியும் இல்லை. நாம வெறும் தினக்கூலி. ஆனா அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. ஒழுங்கா மரியாதை கொடுக்கணும். ஆமா, எப்பெல்லாம் பாக்குறியோ அப்பெல்லாம் சொல்லிட்டு அடிக்கணும். ஆமா சரி, சொல்லிட்டேன். అనగారు భద్రావతి ఎప్పుడు వస్తుంది? ఇంకో 6 గంటలో వస్తుంది సార్. சார் உங்களுக்கு லோக்கல் பாஷெல்லாம் தெரியுமா? டேய், கிரைம் ஸ்குவாட்ல நான் இருந்திருக்கேன்டா. அதெல்லாம் விடு. ஒரு போலீஸ்காரன் வேலை என்னன்னு சொல்லு. போலீஸ் டியூட்டி. இந்த திருட்டு பசங்க கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிக்கிறது யாருன்னு நினைக்கிற? நம்மள மாதிரி மஃப்டியில் இருக்கிற போலீஸ் தான். ஸ்டேஷன்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வாயில விசில வச்சுக்கிட்டு சுத்துறாங்களே, அவங்க எல்லாம் போலீஸ் கிடையாது, புரியுதா? சரி. குளிருது. டேய், இந்த வேலையில ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்லை, மற்றவங்களோட நீயும் கலந்துட்டா நீயும் அவங்கள மாதிரியே ஆயிடுவ, புரியுதா? அதே நேரத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப மாசா இருக்கானுங்க பாரு, கொழுத்து போன போலீஸ் மாதிரி. அவங்களாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. சார் அப்ப நீங்க எப்படி சார்? ஏ, என்ன சார்னு கூப்பிடாத. இனி செத்தாலும் ஆண்டனி அண்ணன் தான் சொல்லணும். இன்னொரு விஷயம்,
நீ பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறேன்னு உன்னை வேலைக்கு எடுக்கலையா? டிஎஸ்பி சார் சொன்னாரு, வேலை தெரிஞ்சவனாவும் இருக்கணுமா, சட்டத்தை மதிக்கிறவனாவும் இருக்கணுமா. சார் நான் எப்பவுமே வண்டியில ஏறின உடனே டிக்கெட் எடுத்துருவேன். போலீஸ் ஐடி கார்டுலாம் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். அப்படிதான்டா இருக்கணும். செத்து போன பஷீர் சார் கூட சொல்லுவாரு, ரகசிய போலீஸ்னா மீன் மார்க்கெட்ல சுத்துற நாய் மாதிரி இருக்கணும்னு. நம்மளை யாரும் கவனிக்க கூடாது, ஆனா நாம எல்லாத்தையும் கவனிக்கணும், புரியுதா? ஹலோ. சாப்பிட்டாச்சா? ஒரு பிரச்சனை இல்லை. நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், இறங்கிட்டு கூப்பிடுறேன். டவரில். ஆ அந்த கடைக்கு போலாம் சார். எல்லாரும் சொல்றாங்க ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒன்னுத்துக்கு உதவாம சுத்திட்டு இருக்கான்ல, கிரைம் ஸ்குவாட்ல வேலை பார்த்துட்டு இருப்பான்னு. ஆள தெரியாதவனுக்கு தெரு கோணலா தான் ஏன் தெரியும்? பத்தேரி ஸ்டேஷன்ல இருந்து என்ன விடவேல தெரியுமா? அப்படியா? யூனிஃபார்ம் போட்டப்ப இவ்வளோ கேஸ சமாளிக்கிறிய, மஃப்டில இருந்தா இன்னும் எவ்வளவு கேஸ சால்வ் பண்ணுவேன்னு எஸ்பி சார் என்ன கேட்டாரு. பஷீர் சார் 5 கிலோ தங்கத்தை பிடிச்சா 3 கிலோ தான் ரெக்கார்ட்ல இருக்கும். ஐயோ, அப்படிலாம் பண்ணுவாங்களா? ஆமா. வா, அங்க என்ன கிடைக்குமோ ஏதாவது சாப்பிட்டு போவோம். வா. டேய், மெதுவா சாப்பிட்ற, பொறுமையா சாப்பிடணும்னு டிஎஸ்பி சார் சொல்லியிருக்காரு. சார் ஒன்று சீக்கிரம் முடிச்சா சீக்கிரம் போயிடலாம்ல. வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கலாங்கிற கனவெல்லாம் இங்க காணாத என்ன? டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. திறமசாலி போலீஸ்காரன் என்னைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலையோ? எவ்வளோச்சு? 45. இந்த சுருளிக்கு எப்படி போகிறது? இந்த வழியா போனீங்கன்னா அங்க ஜீப் இருக்கும். தேன் பாட்டில் வேணுமா? வேணாம், சுகர் இருக்கு. ஓ, டே சசி, இங்க பாத்தியாடா? வானத்துல இருந்து வேற்று கிரகவாசிகள் வந்து 2 அமெரிக்காரனை தூக்கின்னு போயிச்சாண்டா. எங்க கொண்டு போனாங்க? அக்கா டேய், நம்ம தேடி வந்தது நரகத்திலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு நாயை. நீயா வாயை கொடுத்து மாட்டிக்காத. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவன் மோப்பம் பிடிச்சிருப்பான். வாயை வச்சுட்டு சும்மா. ஆனா அவன் நாயா இருந்தா நம்ம டிஎஸ்பி சார் புலி சார். கண்டினியூனா இது வரைக்கும் எத்தனையோ பேர் அவனை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம கண்டிப்பா பிடிச்சாகணும் ஷாஜீவா. உன்னெல்லாம் எதுக்கு ஸ்குவாட்ல எடுத்தானுங்கன்னு சிரிச்சவனுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டு. கண்டிப்பா. ஆமா. ஒருத்தரையும் காணுமே ஷாஜீவா. எனக்கு நம்ம நரகத்தை நோக்கி போற மாதிரியே இருக்கு.
இங்க வாப்பா, இதான் சொல்லிக்கு போற ஜீப்பா. இன்னும் 5-6 பேர் வர வேண்டியது இருக்கு. வந்ததும் போயிடலாம். அங்க என்ன வேலையா போறீங்க? அது இந்த ரப்பர் தோட்டத்துக்கு. இந்த ஜோயோ யாருக்கோ சொந்தம்னு சொன்னாங்களே. அப்ப தங்கண்ணன் தோட்டமா இருக்கும். கொஞ்சம் மரங்களை லீஸுக்கு விட்டாரு, திரும்ப நடுறதுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அததான் இருக்கணும் ஷாஜீவா. அடடா, தங்கண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு. எங்க இருந்து வரீங்க? அவரு இங்க இல்லையா? இல்ல, நாங்க கூரஞ்சூடுல இருந்து வரோம். இப்ப என்ன செய்யறது ஷாஜீவா? நீங்க எவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. ஆமா, அது வரைக்கும் என்ன பண்றது? அங்க ஏதாவது ஒரு இடமா பார்த்து தங்கிக்கோங்க. அதுக்கு காசு வேணுமே. இல்ல, எங்களுக்கு யாரும் இங்க தெரியாது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுல என்னென்ன இருக்கு, வாங்க சந்தோஷமா சுத்தலாம். ஆ, ஆ, ம். நல்ல மனுஷங்க, மரியாதையா அடக்கமா நடந்துக்கிறாங்கல்ல. இவங்க பாவம் நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க. அந்த நாய் இவங்களையும் அடக்கி வச்சிருப்பான். எல்லாரையும் பிடிச்சி பாடா படுத்துவானாம். பஷீர் சார் கூட ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டாராம். அப்படியே தப்பிச்சாரு. என்னமோ சொல்றீங்க சார், ஆனா நம்ம யாருக்குமே அவனை பத்தி எந்த டீட்டெயிலுமே தெரியாதே சார். அப்புறம் அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டுல இருக்கும். என்ன பேசுற நீ? எந்த பழக்கமும் இல்லையாடா? குடிப்பியா? வாங்கண்ணா போலாம். அவங்க கிளம்பிட்டாங்க, வாங்க போலாம். நல்லா உள்ள தள்ளி உட்காருங்க. போலாம், ரைட்? அப்புறம் கிளம்பிடலாமா? அடடா, அருமையான மண் இந்த ஊர்ல. விவசாயம் நல்லா பண்ணலாமே இந்த ஊர்ல. ஒரு சேனக்கிழங்கு அப்படி போட்டு விட்டா 5-6 வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் போல இருக்க. பெரிய உழைப்பே தேவைப்படாது. இந்த பக்கம் மழைலாம் எப்படி? மழை காலத்துல வாழை மரம் நடுறது நல்லது. எது எப்படியோ நம்ம ஆளுங்க மட்டும் தான் இங்க வந்து விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் விளை வச்சு எடுத்துக்கிட்டு போக முடியும் இல்ல. இந்த பிரிட்டிஷ்காரங்க வராம போயிருந்தா எல்லாம் காடாவே இருந்திருக்கும்ல. நீங்க யாருமே அதிகமா பேசுறதே இல்லல்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது. அங்க பாருங்க. அட, இது ஒரு கோயில். ஓ, வேகமா ஓட்டுப்பா. ஈர மாத்தி அப்படியே வண்டியை ஏற்றி ஓட்டுப்பா. நான் மரலாரி ஓட்டிட்டு இருந்தேன் வயநாடு வழியா. எனக்கும் தெரியும். இப்பதான் டிரைவிங் சூடு பிடிச்சிருக்கு. இப்படிதான் ஓட்டணும். பின்றீங்க. நல்ல வேளை கண்ணாடி இல்ல, என் மண்டை செதறி இருக்கும்.
பாத்தியா மெதுவா இறங்க. கொஞ்சம் கை கொடு. அந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போய் நில்லுங்க. ஆண்டனே நானும் வரேன். வா 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 ஏறி வாங்க. வா வா கையை பிடி வா. பார்த்து பத்திரமா வாங்க. நம்ம நடந்தாலே ஆடுது, ஜீப் எப்படி வரும்? பார்த்து வாப்பா. டயர் வழுக்குதே. மெதுவா அப்படிதான். வா 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 வா. நிறுத்தாத, வந்துரு வந்துரு. வந்துட்டே இரு. வலது பக்கம், வலது பக்கம். கொஞ்சம் வலது பக்கம். அப்படிதான். வா 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 வா. வலது பக்கம், வலது பக்கம். பொறுமையா. வா 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 வா. வா வா வா. ஒரு நிமிஷம் வா. அப்படிதான், அப்படிதான், நேரா வா, வந்துரு, நேரா வா. வந்துரு. பாதி வந்துட்ட பாரு. விடாத, விடாத, வந்துரு, வந்துரு. அப்படிதான். மெதுவா, மெதுவா. வா 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 வா. வந்துடலாம், வந்துடலாம். அப்படிதான், அப்படிதான், அப்படிதான். வந்துரு, வந்துரு, வந்துரு. வா வா வா. நம்ம அப்படி போயிடுவோம். அவ்வளவுதான். வந்தாச்சு. முடிஞ்சது, அவ்வளவுதான். வந்துரு. கொஞ்சம் தான், கொஞ்சம் தான். வந்துரு, 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 வந்துரு. சரி வா 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 வா. மனுஷன் தலைமுடியில கூட வண்டி ஓட்டுற போற. நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல தெரியுமா? அடிங்க, யார கேட்டா வண்டியில ஏறின? இறங்குடா கீழே. ஏன் அவங்களுக்குலாம் வண்டியில ஏற தெரியாது? இதுல பைய வேற. என்னாச்சு? வா வா. இரு இரு. வண்டியில ஏறுங்கடா மூதேவிங்களா. வந்து ஏறுங்கடா வண்டியில. உங்களுக்கு அப்படி காத்துட்டு இருக்குமா? வரோம், வந்து வரோம். ஏறுங்க. வரோம். ஏன்டா அப்படி இடிச்சுன்னு உட்கார்ற? சி நகர்ந்து உட்காரா. இது ஒரு மாதிரியான இடம் ஷாஜிபா. என்னடா எரும மாடு கூட குடும்பம் நடத்திட்டு வரியா? எரும கிட்ட இல்லடா, உங்க அம்மா கிட்ட. எச்சு போடா மூதேவி. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. ஓரமா போய் படாண்டா. ஏய், இங்கதான்டா படுப்பேன். ஏய், சாப்பாடு எடுத்து வைடா வெண்ணெய். ஏய், உனக்கு அவ்வளவு பசியா இருந்தா சமைச்சு போறது கூட உன் பொன்னாடி கூட்டு வந்துருக்க வேண்டியதுடா. அதுக்கு தான் வர வழியில ரெண்டு அல்ல கைங்க சிக்கி இருக்குதுங்க. அப்படி என்ன பேண்ட் பாத்துட்டு நிக்கிற? ஏய், நான் போய் மீன் வைக்கட்டா? இல்ல இல்ல, முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. இந்தாங்க 2 பாட்டில். முதல்ல தாகத்தை தீர்த்துக்கங்க.
அண்ணே கூடவே அப்படியே மீன் வறுவல் கிடைச்சா நல்லா இருக்கும் பாருங்களேன். ஏன் நல்லா உடும்புக்கறி வறுவல் வேணாமா முட்டா பயல? நல்ல விருது இருக்குன்னு சொல்லுங்க. டேய் ஷாஜிவா, இப்படி குடிக்காம இருக்கிறது எதிரா வாங்கி வச்சிருக்கிற? பயப்படாத, நல்லாதான் இருக்கும். புளிக்கிறதுக்காக அம்மோனியா சேர்த்துருக்கோம், அவ்வளவுதான். ஐயோ அப்ப இங்க கள்ளு கிடைக்காதா? கல் எடுக்கிறதுக்கு என்ன உங்க ஒப்பனா வருமா இங்க? எங்க இருந்தா பிடிச்சிங்க விடலாம்? தங்கண்ணன் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருந்தானுங்க, வழி தெரியாம நின்னானுங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். அது சரி, இதுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன் விடு. போன வருஷம் கூட ஒருத்தன் இங்க வந்தான். அவன் போனதுக்கு அப்புறம் என் மனசே கேட்கல. எனக்கு ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச தெரியாது. புரியுதாடா கிறுக்கு போயில? தொட்டுக்கு என்ன வேணும்? கிரேவியா? ஏய் ஏய், இந்த வாரேன். சரியா கொடு. எனக்கு மட்டும் நான் 10 கையா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. என் குடும்பம் ஆனந்தமா காலியா இருக்கு பாரு, ஊத்து. ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க? சார், ஆ நம்ம இங்கே வந்துட்டோன்னு டிஒஎஸ்பி சாருக்கு ரிப்போர்ட் பண்ண வேணாமா? டேய், டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குறதுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸா? சரக்கட்சியாக கூப்பிடப்படுத்து தூங்குடா கொய்யாத. யாரையாவது பேசிக்கிட்டே.
பொழுது விடிஞ்சதுல இருந்து இங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்க பாரு எப்படி ஓடி வரான்னு. பாத்தியா? ஊத்துங்க சீக்கிரம். இருடா. இவன் தொல்லை தாங்கலடா. கைய நல்லா புடிடா முட்டா பையன். இந்தா. அவ்வளவுதான் போதும். இன்னும் கொஞ்சம். இல்ல அவ்வளவுதானா? நான் தூக்கிட்டு வரேன். பாத்து கொண்டு வா. வா. காட்டுல மேட்டுல நாட்டு மேட்டுல கலகலன்னு வளர்ந்த பொண்ணு தண்ணியே முள்ளும் போதுல அப்படி வந்து அடைச்சி. என்னடா புது பொண்டாட்டி மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமியார் வீடு மாதிரி நல்லா சுத்தமா வச்சிருக்கிற. நீ எங்க போனாலும் நல்லா பொழைச்சுப்படா. 11 மணி ஆகி நீங்க வரலீங்களா? அதான் நான் சீக்கிரம் வர எல்லாருமே இப்படிதான் சொல்லுவானுங்க. பொம்பளைங்க செய்யற எல்லா வேலையும் நீ செய்வியோ? குழம்பு ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா இருக்குடா. நாங்க கூட இப்படி சமைச்சது இல்ல. கொஞ்சம் மிளகா தூளை கொடு. ஏன் எடு. வா, நிறைய போட்டீங்க. அட அப்பதான்டா சாப்பிடுறவனுக்கு உள்ளுக்குள்ள ஏறிய. இங்க ஏதாவது கறிக்கடை இருக்கா? இருக்க. நீ ராத்திரி காட்டுக்குள்ள போனன்னு வையே, சரி. அங்க உங்க அப்பனும் பாட்டியும் உட்காந்து பன்னி கறி வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அட பரவாயில்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. எனக்கே கொடுத்தா மத்தவனுக்கு எதனா கொடுப்ப? எனக்கு வேணாம். போ கொண்டு போ. ஏங்க இந்த இடத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க? ஏன்டா ஏதாவது கணக்கு எடுக்க போறீங்களா? கேக்குற கேள்விய பாரு. இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இங்கே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறான். அப்படிதான். அதேதான். நீ வேணா இங்கே தங்கிக்க, நான் போறேன். ஓ, என்ன குடிச்சதும் கிளம்பிட்டானா அவன்? இருக்கட்டும். ராத்திரி பூரா காட்ட சுத்தி இருக்கான். கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். ஏன் எல்லாம் இருக்க முடியல? வந்தேன் கோடாரியால ஒரே போடு. ஐயோ. அட கடவுளே. டேய், நீ என்ன பெரிய சிபியா? வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா நாடு பூரா நம்மள சுத்த விட்டுருவான். இங்க இருக்கவங்கள பத்தி தெரிஞ்சதானே அவனை பிடிக்க முடியும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகுது. டேய், டைம் ஆகும். நேரத்துக்கு வீட்டுக்கு போனா வேற வேலையை தேடிக்க. இப்படி அவசரப்பட்ட ஒரு காரியமும் நடக்காது. அமைதியார், அப்பதான் பிடிக்க முடியும். எனக்கு என்னமோ இங்க வந்து பல வருஷம் ஆன மாதிரியே இருக்கு. ஏன்டா நீ லஞ்சம் கொடுத்த வேலைக்கு சேர்ந்த? எப்ப பாரு வீடு வீடுன்னு அழுதுன்னே நிக்கிறிய. ஏண்டா ஒரு வாளி தண்ணி எடுக்கிறதுக்கு 2 பேருக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வாங்கடா, எல்லாரும் வந்துட போறாங்க. சரி, நீ போ, நான் தண்ணி சேர்ந்துறேன். எப்ப பாரு வெட்டி கதை பேசிக்கிட்டே நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கானுங்க. வர்ற பக்கம்லாம் வண்டிங்கெல்லாம் எப்பயாவது தான் வரும். கடந்தே தான் போகணும். கரண்ட் இல்லாம எவ்வளவு நாளா இருக்கீங்க? சும்மா கேக்குறேன். 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கடையில இருக்கே. ஆமா, ஆனா வீட்டுல இல்ல. ஏன் காடுன்றதால கரண்ட் கிடைக்காதா என்ன? உனக்கு எதுக்குடா அவ்வளவு ஆக்குற? கொஞ்சமாவது ஏதாவது அறிவோட கேள்வி கேள்றா. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இங்க காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கும். போகும்போது வரும்போது பாத்து. காந்தியாப்பூ எங்கேயா கிளம்பிட்டீங்க? இல்ல உங்க அம்மா பார்க்க போறேன்னா நான் தான் போயில. இங்கெல்லாம் இப்படிதான் இருப்பானுங்க, பொறிக்க போயிலுங்க. உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் போல. ஏன்னா இந்த ஊர்ல கொஞ்சம் பயலுங்க தானே இருக்கானுங்க. இங்க எங்க சுத்தினாலும் கண்ணில் மாட்டிருவானுங்க. உங்க பேரு பிலிப் தானே? எல்லாரும் கரியான்னு கூப்பிடுறாங்க. நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? தூங்குனேன், ஆனா திடீர்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டேன். ஏதோ வினோதமா கேட்டுச்சு. இங்க யானைங்க நிறைய இருக்குது. ஐயோ, யானைலாம் வருமா? ஆமாமா வரும். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. 2 தடவை என் வீட்டையே அடிச்சிருச்சு. ஐயோ. அதுங்க வந்து இடிச்சிட்டு போயிடும். அப்புறம் நான் திரும்ப அதை கட்டுவேன். அவ்வளவுதான்.
என்ன புரிஞ்சுதா? ஓ. தேவலாம் பயப்படாதானே. ஆ. இன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது நீ 2 ரவுண்ட் சேர்த்து அடிச்சிட்டு தூங்கு, ஒண்ணும் தெரியாது. ஆனா என்னன்னு தெரியல, நேத்து ராத்திரி நான் வெளியே வந்தப்போ ஏதோ தீ மாறி போச்சு. ஏதாவது சைரன் சத்தம் இல்ல யானை பிளற அதே மாதிரி மாதிரி கேட்டுச்சப்பா? அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அது என்னன்னு தெரியுமா? ஆ. வடக்கால இருந்து தீச்சாமுண்டி தெற்கால இருக்கிற மலைக்கு போவோம். ஆ. அங்க இந்த வெள்ளைக்காரனுங்க மேரி மாதாவை கட்டின சர்ச்சு கூட இருக்கு. ஆ? ஆமாமா. அதனால அக்கா தங்கச்சி பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும். ஓ. வேற எதுவும் இல்ல. ஆனா உங்க ஆளுங்க நல்லாவே கதை சொல்றீங்க. வாய முடுற வேண ஆள பாரு. அத எவ்வளவு பக்கத்துல பாத்துருக்கேன் தெரியுமா? ஏதோ இவ்வளவு பக்கத்துல பாத்துருக்கேன். ஆ. உனக்கு என்னடா தெரியும் அதை பத்தி எல்லாம்? பேசாம வா. இப்படி முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல நானு. இதோ இதெல்லாம் யானையெல்லாம் சாப்பிடும், சன்ன கூவா. அப்புறம் இதோ இங்க பாத்தியா, இதுதான் யானை பாதை. இந்த பக்கமா தான் அது நடந்து போவோம். அம்மா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்டா. அதை எடுத்து இங்க வை. வந்து புடியாண்டாத. நீ வச்சுக்க. அந்த ஆளு ஏன் காட்டுத்தனமாவே இருக்காரு? அவன் அப்படித்தான். அவன் விக்கிற சரக்க எலி கூட சீண்டாது. அங்க யாரும் இல்லையா இப்போ? 2 பொண்டாட்டியும் அவனே சாவடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. கல்யாண வயசு ஆயிருச்சு, ஆனாலும் இன்னும் கட்டி கொடுக்காம இருக்கா. நீதான் கட்டிக்கிறியா? கடையில கூட யார்கிட்டயும் பேச மாட்டாரோ? பேசாம இருக்கிறதா நல்லதுடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி வாசன் ஒருத்தங்க இருந்தா, அவனை தேடி 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. இவன் அவங்களே ஏமாத்திட்டான்ல. இங்க போலீஸ்லாம் வருவாங்களா? என்ன கேஸ் அவர் மேல? என்னடா உனக்கு போலீஸ்னா பயமா? ஏதாவது கேங்கா ரேப் பண்ணி தப்பிச்சு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல. சரி சரி, பயப்படாத. இங்க எந்த போலீஸ்காரனும் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் இங்க இருந்து உயிரோட திரும்பி போக மாட்டான். சொன்னது புரிஞ்சுதா? இது சாதாரண இடம் கிடையாது. குடிக்கிறது தின்றது தவிர வேற வேலை இல்லையா உங்களுக்கு? நீங்க ஏன் தங்க வீட்டுக்கு போய் பார்க்க கூடாது? அவன் பொண்டாட்டி அங்கதான் இருப்பா. எந்திரா சோம்பேறி. நீங்க வேலை பார்க்க போற இடம் இங்க இருந்து ரொம்ப தூரம். அந்த ஆள் திரும்ப வரட்டும், அப்பதான் எவ்வளவு கூலின்னு பேசி முடிவு பண்ண முடியும். சரி, நம்ம போய் அங்கேயே பார்த்துட்டு வரக்கூடாது? ஒரு குழிக்கு இவ்வளவு காசுன்னு கொடுத்தாலும் நம்ம நேரம் வேஸ்ட் ஆகாம இருக்கும்ல. உனக்கு வேணா நீ போட, பொம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்? இவரு பெரிய உத்தம புத்திரன். என்னாலும் பரவாயில்ல, நான் அங்க போறேன். அக்கா, அந்த கடை ஓனரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? பாட்டிமா, யாருப்பா அது? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே. நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அது சரி, இங்க எதுக்குப்பா வந்திருக்க? நான் தங்கண்ண தோட்டத்துல குழி தோண்டத்துக்காக வந்திருக்கேன். சரி, வேலையை முடிச்சிட்டியா? அவர் தான் இங்க இல்லையே. இங்க யாராச்சும்
இருட்டின்ற பேர்ல இருக்காங்களா? நீ குழி தோண்டுவல்ல? சொல்றா, குழி தோண்டுவல்ல? சுருளிக்கு குழி தோன்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னை யாரா அப்படி பண்ண சொன்னது? இங்க யாரா சீனியர்? நீயா நானா? சார் நீ என்னோட சபார்டினேட்டுங்கிறத மறந்துடாத, புரிஞ்சுதா? சார் யாருக்கு கேட்க போகுது சார். இங்க யாரு இல்ல. யாரா உன்னை சுத்தி பார்க்க சொன்னது? ஆண்டி என்ன நம்ம அண்ணா இல்ல சார்னு கூப்பிடுறா. நம்மள சுத்தி ஆளு இல்ல போது என்ன சார் தான் கூப்பிட, புரியுதா? ஒருவேளை எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா? அப்படி மட்டும் ஆச்சுன்னா நானே உன்னை கொன்னு புதைச்சிருவேன். வேந்துடா போடா, அங்க போய் நில்லு போ. சொல்லிட்டடிடா, பார்க்கணும். சொல்லிட்டடிடா சார். அது சரி. டேய் இப்ப சொல்லுடா, என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்த? சார் இங்க எல்லாருக்குமே பொய்யான பேர் சார். ஒவ்வொருத்தருக்கும் 4-5 பேர் இருக்கு சார். நம்ம ஜோயை பத்தி விசாரிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை சார். அது இங்க இருக்க யாரா வேணா இருக்கலாம் சார். வேற எப்படி இருக்குன்னு நினைச்ச? 1ஆம் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் மாதிரி கிரிமினல் பேரை சொல்லி கூப்பிட்டா வந்துருவான்னு நினைச்சியா? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு போலீஸ் பெட்டாலியனை கண்ணோட இறக்கிட்டு இங்க இருக்க எல்லாரையும் அங்க இருந்தா சொல்லு. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும். ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே கிரிமினல் தான். அப்ப நமக்கு ஒரு லோடு கிரிமினலை பிடிச்சிட்டு வந்து பாராட்டெல்லாம் கிடைக்கும் இல்ல சார்? தம்பி ஷாஜீவா, சர்வீஸ்ல சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். நான் இந்த வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா கிரைம் ஸ்குவாட்ல இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நம்ம போலீஸ்காரங்க யாருக்கிட்ட அதிகமா பேசுவோம்? யார் கூட? கிரிமினல்கள் கிட்ட தானே. இந்த கிரிமினல்ஸை பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் தரவங்க யாரு? யாரு? மற்ற கிரிமினல்ஸ் தான். சுருக்கமா சொன்னா அவங்க தான் நமக்கு சோறு போடுறாங்க தம்பி ஷாஜீவா. அப்ப நம்ம உங்களுக்கு பிடிக்கூடாதா? அப்படி இல்லடா, உலகம் பூரா மோசமானவங்க தான் இருக்கானுங்க. நமக்கு தேவையானவங்கள நாம பிடிக்கணும். மற்றவங்கள பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப இங்க இருக்க அந்த மேனேஜர், அவனையே எடுத்துக்க. அதுதான் அந்த பினான்ஸ் கம்பெனி மூட்டு ஓடினவன் தான் இவன். அது எனக்கு தெரியும். ஆனா அவன் நமக்கு தேவையில்லை, புரிஞ்சுதா? அப்போ சுகுமார் குரூப் கிடைச்சாலும் நீங்க பிடிக்க மாட்டீங்களா? போய் ஊறுகாய் எடுத்து வையே. டேய், குரூப் இப்ப என் முன்னாடி வந்தா அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? குரூப் தம்பி தப்பிச்சு ஓடிடுங்க. ஏன்னா நீங்க மாட்டிக்கிட்டா சுவாரஸ்யமே இல்லையே. எல்லாரும் உங்களை மறந்துடுவாங்க. அதே நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா 100 வருஷம் கழிச்சு கூட அவரை நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு இவனுங்க தெரிவானுங்க. கேக்குதா? பயந்துட்டியா? என்னங்கடா சுகுமார் குரூப்பை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கொல்ல திட்டம் போடுறீங்களா? அப்படி இருந்தா என்கிட்ட முன்னாடி சொல்லிடுறா. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல நினைச்சேன். 2 நாளைக்கு கடை லீவு. நாளைக்கு என் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கேன். அதனால கறி மீனுன்னு உங்களுக்கு பெரிய விருந்தே இருக்கு. சரி போயிட்டு வரட்டுமா? கிறுக்கு போய். ஏடா ஷாஜீவா, இந்த பாத்ரூம்லாம் ஒரு விஷயமே இல்லடா. எப்படி சார் சொல்றீங்க? இப்ப நம்ம இங்க கூலிக்காரங்களா நடிக்கிறோம்ல. ஆமா. அது மாதிரி நம்மள யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்க வேண்டிதான், அவ்வளவுதான். இங்க எப்படி அந்த விசேஷத்தை நடத்த போறாங்க? இங்க என்ன பக்கத்துல சர்ச் இருக்கா? அதான் சார் எனக்கும் புரியல. சர்ச் இல்ல, ஒரு சிலுவை கூட பார்த்ததே இல்ல. சார்,
ஜாயை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கவே இல்லையே சார். டேய் ஆ பதறாதடா. ஆ. எத்தனையோ பேர் இந்த கேஸை முடிக்கலாம்னு நினைச்சு முடிக்க முடியாம போச்சு. ம் இருந்தாலும் என்னோட அனுபவத்துல சொல்றேன், இந்த மாதிரி கேஸை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு நம்பிக்கையே வராது. ம் ஆனா கடைசி ஒரு வழி கிடைக்கும். நடக்க போற விசேஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு. ச்சே. அடே இதெல்லாம் எடுத்து கோடிக்குள்ள போடுறா. அதான் நான் பண்ணிட்டு ஆளு இருக்கேன். மூஞ்சியும் பாரு, விட்டா பாட்டிலே முழுங்கிருவேன். அடே 2 பேரும் இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்தீங்க? சரி சரி சீக்கிரமா இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. நாளைக்கு விருந்தாளி வரும்போது சுத்தமா இருக்கணும். செஞ்சிடலாம். நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த நெருப்பு கங்கு எடுத்து அப்படியே சாம்பிராணி பக்கம் போட்டு அப்படியே இந்த பக்கம் எல்லாம் காட்டு. என்ன இந்த கறி மீன் புழங்கினது, இந்த வாந்தி எடுத்தது, இந்த நாத்தம் எல்லாம் போகணும்டா. நாளைக்கு விசேஷம், அதுக்கு தானே கடையை க்ளீன் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆ, அதை நாங்க பாத்துக்கிறோம். கடை 2 நாள் லீவு தானே. நீங்க சர்ச்சுக்கு போங்க, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அடேங்க வா, என் கூட ஒண்ணு பேசணும். என்னது? இப்படி வா. ஆ. அடுத்த 2 நாளைக்கு இதுதான் நம்மளோட சர்ச்சு. என்னது சார்? இங்க பாரு, இங்க பாரு. இதோ இதுதான் பீடம், இது பலிபீடம். இங்க ஆளுங்க நின்னுகிட்டோ இல்ல முட்டி போட்டுக்கிட்டோ எந்த பிரச்சனையும் இல்லாம கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். சரி இப்படி வா, நீயும் வாடா. உன்னதான் சீக்கிரம் எல்லாம் எடுத்து வையே. இத பாத்தீங்களா, இங்க ஃபாதரும் அவர் கூட வரவரும் ட்ரெஸ் மாத்திப்பாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இது என்ன தெரியுமா? ம் இங்க வாடா. அதோ அங்க ஒரு மரம் தெரியுது பாரு. அங்க ஒரு படுதாவை கட்டி தொங்க விட்டோன்னு வச்சுக்கோ, அதான் நம்ம ஸ்டோர் ரூம். ஒரு 70-75 பேருக்கு நல்லா வயிறார சோறு போடலாம். சாராய கடை சர்ச்சா மாற போகுதா இல்ல சர்ச்சு சாராய கடையா மாற போகுதா? எதுவா இருந்தாலும் ஒரு இறை உணர்வு இருக்கணும்ல. என்ன ஒரு 70 பேர் வருவாங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. கொண்டு வாயா. நேரம் ஆகுது. ஊத்து. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து. இங்க இருக்கிற எல்லாரும் வருவாங்களா? அட குழந்தைங்க மாக்கூட எல்லாம் வருவாங்கடா. அப்போ உங்களுக்கு பிடிக்காத யாராவது வந்தாங்கன்னா? இந்த தெய்வத்தோட சன்னதிக்கு எல்லாரும் வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அமைதியா போய் வேலையை பாருப்பா. இந்த பொம்பளைங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்தா இப்ப நல்லா வெளிச்சமா இருக்கா பாருப்பா. ஃபாதர் வந்துட்டாரு. கீழே பார்த்து எல்லாம் தயாரா இருக்கு. ஃபாதருக்கு வழி விடுங்கப்பா. வாங்க ஃபாதர், வாங்க வாங்க, இப்படி வாங்க. இறைவன் உங்களை தூய்மைப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இறைவன் உங்கள் பிரார்த்தனையை கேட்பாராக. ஞானஸ்தானத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அருளை உங்களுக்கு உதவுவதாக. இந்த நற்கருணை பெற்றுக்கொள்வதன் வழியாக நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுபெறுவீர்களாக. ஆமென். இயேசுவின் சரீரம் இதோ, இயேசுவின் சரீரம் இதோ, இயேசுவின் சரீரம் இதோ. விஜய் சோறு எடுத்துக்க. நீ அப்படியே கறி குழம்பையும் எடுத்துட்டு போடா. கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். பார்த்து பார்த்து சீக்கிரமா வா. காய்கறிலாம் எங்கக்கா இருக்கு? இந்தா இருக்கு. போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுமா? அண்ணா வேணுமாண்ணா? நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஊருக்கா நல்லா இருக்கு. நாங்க ரப்பர் தோட்டத்துல குழிதாட வந்தோம். சரி இது வரேன்.
நீங்க இங்கே இருக்கீங்க இங்க கொஞ்சம் ஊத்துங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் உங்களுக்கு வேணுமா? இங்க கொஞ்சம் ஊத்துங்க. எனக்கு கொஞ்சம் சாம்பார். இது வரேன். அதிகம் பேச்சு இருக்காதுடா, பார்த்துக்கோ. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. அப்படியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. நாங்க இங்க வேலை கேட்க வந்திருக்கோம். இங்க இந்த கடையில இருந்து. இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இங்க கொஞ்சம் ஊத்துங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். சரி போயிட்டு வாங்க ஃபாதர். அப்பா முடிச்சது. அதை கிளம்பிட்டாருப்பா. மணிச்சா, இங்க யாரையும் காணோம். மணிச்சா, மணிச்சா. பலாமரத்துக்கு அடியில இருக்கு. வாயை மூடிட்டு எடுத்துட்டு போ. எங்க? பலாமரத்துக்கு அடியில. வா வா. எங்கன்னு சொன்னாங்க? பலாமரத்துக்கு அடியிலையா? அதான் இருக்கும். ஆமா ஆமா. ஷாஜீவா, அவன் இங்கேதான் எங்கேயாவது இருக்கணும் கண்டிப்பா. ஆனா அவன் பேரு மயிலாடு பரம்பில் ஜோயின்றதை தவிர எதுவும் தெரியாது. ஆனா ஆளை கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவனும் இந்த ஒரு காரணம் தான் இருக்கும்ல, அப்படிதானே? ஏண்டா அந்த நாய் வந்து சொல்ல வேண்டியதுனடா, இவன் தான் நீங்க தேடுற ஜோயின்னு. கையோட அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிதான். நம்மள ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னானே, அவனுக்கு நம்ம இந்த விளையாடுற எலியும் பூனை விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னமோ. அவனை விடுற, அவன் புறம்போக்கு கழுத. டேய் கொஞ்சம் தண்ணி எடுற. எனக்கு ஒரு ஆசைடா, இந்த ஜோயவே ஒருத்தன் ஏமாத்தினால அவன் உயிரோட இருந்தா அவனை நான் பார்த்தே ஆகணும். ஒரு செகண்ட். ஒருவேளை அவனும் கிரிமினலா தான் இருப்பானோ? போதும் போதும் கொடுங்க. தம்பி இதுதான்டா வாழ்க்கை. நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன். அவரச்சா, நானும் கூட வரேன். நீ போ, நான் காலைல வரேன். அப்புறம் இந்த அட்டை கடிக்குதுன்னு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் சார் சார், என்னடா இப்ப இங்க தங்க வந்தா நான் என்ன சொல்றது? உன் இடுப்புல தூக்கி வச்சுக்கடா முட்டா பயல. 20 வருஷம் முன்னாடி கையில கண்ணை தூக்கினேன். ஒருத்தனை கூட சுட்டதில்ல. ஒரே ஒரு எலிய கூட சுடல. இன்னைக்கு ஒரு பன்னிய கொல்ல போறேன். போய் பன்னியவே கொல்லுங்க. போங்க. இன்னைக்கு ஒரு எரும மாட்டை போட்டு தள்ளலான்னு இருக்க. ஏதோ வரேன். உனக்காக ஒரு எரும மாடு காத்துட்டு இருக்கா அங்க. அடிச்சேன்னா பாரு. முதல்ல கோணி எப்படிடா கன்னு? அத நான் பாத்துக்கிறேன். எடா ஏய் பரவாயில்லையடா, பார்க்க அரிசி மூட்டை மாதிரி இருந்தாலும் உனக்குள்ளேயும் பலம் இருக்கடா. ஆ 13. அடே ஜார்ஜ், இங்க வா.
இந்த 500 ரூபாய் வச்சுக்கடா. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டல்ல, நிறைய வேலை இழுத்து போட்டு செஞ்சல்ல, அதான் வச்சுக்கோ. இங்க வா, அந்த காசை கொடு. இது நீங்க தங்கினதுக்கு வாடகை. அப்புறம் இந்த சாப்பாடு சரக்கு கணக்கில் நீ தான் 1000 ரூபா தரணும். தங்கன் வந்ததும் அதை எனக்கு வாங்கி கொடுத்துரு. அவர் தான் வரவே இல்லையே. அவனை ஏதாவது ஆரம்பிச்சு கொண்டிருக்குண்டா. ஒரு 4-5 நாள்ல பொம்பளைங்க வந்து எங்கேயோ போன நாத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாரு. அப்போ ஒரு கோணியை எடுத்துட்டு போய் அவன் கையை காலையெல்லாம் பொறிக்க மூட்டை கட்டி என்கிட்ட கொண்டு வந்து கூட போ. சரி, போய் தூங்கு. அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தேய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். ஆமென். ಸಾಡುತ್ತ ಕೋಗಿಲೆ ಹಾಡುತ್ತಿದೆ. வெயில் மண்டைய புழைக்குது. அவங்க எங்கடா இன்னும் காணும்? அவங்க முதலாளி தங்கம் எங்கடா அவன் 4-5 நாளில் வந்திருக்கணுமே. எவன் பின்னாடியாவது போயிருப்பான் பொம்பளை பொறுக்கி. என்ன போலீஸ் எதுவும் பிடிச்சிருக்குமோ? அவர் எதுக்குடா போலீஸ் பிடிச்சிட்டு போகணும்? இங்கே இருக்கிற எல்லாவனுமே பொறுக்கி பயதான்டா, மொட்டா பயல. என்ன தவிர எவனும் யோக்கியம் இல்லை.
என்னையே பைத்தியக்காரன் ஆக்கிட்ட இல்ல? என்னடா முழிக்கிற? துப்பாக்கி இவர் கையில இருந்து அப்படியே சுட்டுவாரோ? போச்சு எல்லாம். உருப்படாதவன். அந்த துப்பாக்கியை வச்சு உன் பின்னாடியே சுட்டுக்கணும். தெரியாம நல்லடா நடடா சீக்கிரம். ஆடிங்க நாய, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்துருப்படா. உங்களால எனக்கு 3 நாள் போச்சுடா. கொண்டே போடுவேன். நீ ஒண்ணும் பண்ணல, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ எதுக்கு இந்த ஆளு கூட போன? இப்ப கறிக்கு பதிலா நான் எதை வச்சு சமைக்கிறது? முட்டா பையன். சும்மா இருக்க மாட்டேன். என்ன நான் வந்து இதுல இந்த நாய்க்கு துப்பாக்கி வேற வேணுமா? துப்பாக்கி நகரா இல்ல, துப்பாக்கி எடுத்து தள்ளியா? இவன் கூட போனா உருப்படாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. இரு, அப்படியே அடிச்சேன்னு வை. ஏய், நீ வேற போடி. என்னையா வேடிக்கை? எல்லாரும் போங்க. முட்டா பசங்க. ஏய், நீ எங்கடா போற? உனக்கு ஒண்ணு தெரியாது சொல்லுவா. வரக்கட்டே வர உள்ள. ஒரு எத்து விட்டேடா மோவா. போதும் போதும் நிறுத்துறா. விட்றா டேய், நான் பாத்துக்கிறேன். நீ ஏடி தேவலாம் வெளிய வந்து கத்திட்டு இருக்க? அதான் நான் பேசிட்டு இருந்தேன்ல. ஒரு கான்ஸ்டபிள் உன்னால தான் என்ன மறுபடியும் இந்த சாராய கடையில் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் தெரிஞ்சுது. நாம தேடுற ஜோ இவன் இல்லை. நல்லா தெரியுமா? ஆமாம், இவன் இருக்காரன். பக்கத்து வீட்டுக்காரன் மாட்டு ஏதோ பண்ணிட்டான்னு இவனை துரத்தி விட்டாங்க. சார், நான் அந்த கிழங்குக்காரன் வீட்டுக்கு நான் போனப்போ என்னன்னு சொல்லுடா. ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட. ஒருவேளை நம்ம டிஒய்எஸ்பி சொல்றது தப்பா இருந்தா, மயிலனக்குட்டி ஜோ இங்க இல்லாம இருந்தா, அது வந்து இத்தனை வருஷத்துல இவனை மாதிரி எத்தனை பேரை நான் ட்ரேஸ் பண்ணியிருப்பேன். அவன் இங்கே தான் இருக்கான். என்னால் உணர முடியுது. யாரா நீ? வேலைக்காக வந்திருக்கேன். சரக்கடையிலையா? இல்ல, ரப்பர் தோட்டத்துக்கு குழி தோண்ட வந்தேன் சார். உன் பேர் என்ன? சஜீவன். ஆ, ஷாஜீவன். பேர் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லையாடா. கொடகுல இருந்து வந்திருக்கான். அவனே சாராயம் காய்ச்சுவான். எப்பயாவது இங்க வருவான். நீங்க கேட்டது யாரு இவனுங்க? 2 பேரும் புதுசா இருக்கானுங்க. தங்கம் தோட்டத்துல குழி வெட்ட வந்திருக்கானுங்க. பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கானுங்க. அவன் இன்னும் வரல. அதான் எங்க தங்க வச்சிருக்கேன். எனக்கு என்னமோ இவனுங்களை பார்த்தா சரியா படல. சரியான எமகாதங்க. ஆளை பார்த்த உடனே யார் என்னன்னு எடை போட்டுருவான். சரிடா சரி, நீ உயிர்றா. இது என்ன பெரிய விஷயமா? நம்ம இங்க வந்து பார்த்து போடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடங்க. நம்ம இங்க வந்துட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? தெரியல. எனக்கும் சுத்தமா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இங்க இருக்கிறவங்க கேட்டா அவங்களுக்கும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. சரி, சீக்கிரம்டா, மலையை தாண்டி போகணும்ல. இங்க நடக்கிற இந்த நாடகத்தை எல்லாரும் குடும்பத்தோட வந்து கண்டுகளிங்க. இது ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாருமே கண்டு
ಆಕಾಶದಿಂದ ಬಂದ ಅದ್ಭುತ ವರ್ಷವು ಭೂಮಿಯನ್ನು நீ கொஞ்ச நேரம் பாத்துக்க, நான் இதை வந்துடுறேன். பாருங்கண்ணே. ஐயோ ஜெயிக்கணும் ஜெயிச்சு காமியா. சஜிவா விடாத. அடிடா ஐயா தூக்கி அர்றா. பாத்து உட்காந்துருக்க. அர்றா ஓங்கி அர்றா. சஜிவா சூப்பர். அப்படிதான் அப்படிதான். எப்படி எங்கால அடி பார்த்தல. காது வீங்க ஓங்கி அடி. அப்படிதான். சஜிவா வா 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 வேணா வேணா வா. அடி அடிக்கிறான் அவன். அச்சாரும் ஒழுங்கா தானே இருக்கேன். வா பாத்துலாம் விடு. ஷாஜுவா 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 ஏய் நடு ராத்திரில எங்க போய் தொலைஞ்சான் இவன்? ஷாஜுவா அப்பா வேணா வரட்டும். நான் கேட்டதா
உன் புருஷங்க எனக்கு தெரியாது. என்ன பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டானா? ஏதோ ஊருக்கு போயிட்டு பணத்தை கொண்டு தரேன்னு சொன்னா நான் அவன் தெரியல, வருவாரு. அந்த ஆளு ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு காட்டுக்குள்ள சுத்திட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பாரு. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இது வேலையா போச்சு. அவரை கேளுங்க. அண்ணனை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? ஏய், அவன் வழக்கம் போல 2 பாட்டில் எடுத்துட்டு கிளம்பிட்டான்டா. நீ அவனை பாக்கலையா? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போனால எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. அட, இங்கதான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பான். போய் தேடி பாரு. சரி சரி, போய் பாரு. அவன் எங்கேயோ போயிட்டான்டா. உங்ககிட்ட வம்பு வச்சு கூடாது போல இருக்க. டேய், நேத்து நைட் எங்கடா போன? நான் எங்க போவேன்? பொய் சொன்னா செத்தே போயிடுவேன். நேத்து நைட் நான் பார்த்தேன், படுக்கலையே. நீ லூசா நீங்க? கனவு கண்டீங்களா என்ன? இங்க தான் கிடந்தேன், காலைல தான் இருந்துச்சேன். பார்க்கல நீங்க? டேய், நீ ಹಾಲ್ಮಡಿ ಶಾಸನ ಅನ್ನುವಂತಹ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರಿ. ಹಾಲ್ಮಡಿ ಶಾಸನ ಅತ್ಯಂತ ಪ್ರಮುಖವಾದ அடிச்ச அடியில மூஞ்சே உடைஞ்சு போச்சு. டேய் ஷாஜிவா, உனக்கு சுட தெரியுமாடா? இவனுங்களாம் என்ன பண்றேன்னு பாருங்க. ஆண்டி நின்ன போறதுக்குள்ள கறியில வெடி வச்சு உங்க மூஞ்சில அடிச்சு போறானே பாருங்க. என்ன ஒரு கனவு! இந்த வெடி வச்சவங்க ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் பிடிச்ச ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன்ல. ஐயோ, செம்மையா இருக்கும் அது. வெடி வைக்க தெரியாதவனே இந்த ஊர்ல ஆம்பளையாவே ஏத்துக்கிறது இல்ல. ஆமா, கொஞ்சம் பேசாம வரீங்களா? காட்டுல ஒரே ஒரு ரூல் தான், ஒருத்தர் பேசணும், மத்தவங்க எல்லாரும் கேட்கணும். இப்படி உளறிட்டே வந்தா யாரையும் பிடிக்க முடியாது. கேக்குதா? அவனே தான். யாரு? யாரா? கருத்த பூதம், கருத்த பூதம். நீ ஒண்ணும் பயப்படாத, அவன் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான். நம்ம போலாம். டேய், விளக்க காட்டுடா. அது அட்டையா இருக்கும். ஐயோ, அட்டையா? ஐயோ, ரத்தத்தை உறிஞ்சிடுது. ஐயோ ஐயோ, பாத்து. அது மேல தீ வச்சா சரியா போயிடும். ஐயோ, என்ன? ஐயோ, எதுக்குடா நெருப்பா? கத்துற? வாயை மூடு. உனக்கு கடிச்சது என்னன்னு தெரியுமா உனக்கு? போயிடுச்சு. ராஜீவா, எங்கடா போற? இதுக்கு முன்ன இங்க வந்திருக்கியா? எல்லா காடும் ஒரே மாதிரி தான். அதுக்கு என்ன பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்கும். என்ன மிதிச்சிட மட்டும் கூடாது. பாத்தியா, எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்படியா?
பேசாதீங்க, சத்தமா மூச்சு விடாதீங்க, புரியுதா? வந்து உட்காருங்க. பயங்கரமா குளிருத, கால் பிடிச்சி இழுக்குது. பஷீர் சார் எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு வேட்டை விலங்கியாடி பொண்ணை கரெக்ட் பண்றதும் ஆம்பளைன்னு. ஆமா, பேசாம ஷாஜிவா, அதை சுட்டடா, அது கீழே வந்துருச்சு பார்த்து. ஐயோ, முதுகு பிடிச்சிக்கிச்சு. டேய் ஷாஜிவா, இங்க வந்து பாருடா. ஓ ஐயோ, கத்தி கத்தி எடு, கத்தி எடுத்து வெளால அறுத்துரு. அந்த கல்லில் இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவோம், புரியுதா? திரும்ப வர்றதுன்னா நீங்க மட்டும் தனியா வந்துக்கோங்க. அபராஜா, நாங்களும் வரோம், கொஞ்சம் நில்லுங்க. நாங்களும் வரோம், வந்துட்டே இருக்கோம். போவாதீங்க, இருங்க. ஐயோ, முடியலடா டே ஷாஜிவா. ஐயோ, மாட்டிக்கிட்டா. அங்கடா, அங்க இருந்தா சத்தம் கேக்குது. இங்க வா. அங்க போயிடுவா. இது இங்க கேக்குதுடா. இல்ல, இங்க இருந்தா வருது. இந்த பக்கம் தான் வா. ஏய், எங்கடா இருக்கீங்க? இங்க வாங்கடா. அங்க என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க? இங்க வாங்கடா. இருக்கீங்க. ஏய், இல்லங்கடா. வரோம். இதுக்கப்புறம் பாதை இல்ல போல இருக்கு. ஒண்ணுமே தெரியலையடா. வழி எங்கடா இருக்கு? எப்படிடா போய் சேர போறான்? வாய முடுங்க, திரும்ப போயிடலாம். அங்கே வெளிச்சது, அங்க போவா. இங்க இருந்து செத்துருவோம் போல இருக்க. இந்த லைட்ட போடுறா. பேட்டரி இல்லல்ல. எதுவும் பார்க்க முடியலையே. அதாவது அங்க பாரு, அங்க தெரிஞ்சு ஏதோ லைட். வாங்க நடங்க. போலாம்.
ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது குரல் கொடுங்க. வாய முடுற வழக்கண்ண, வாய முடுங்கிற சும்மா புலம்பிட்டே வர. அண்ணா முதல்ல அவங்க கூப்பிடுங்க. பாக்க சொல்லுங்க. ஐயோ முடியல. தங்கச்சி, அம்மாடி. யாரு அது கத்திக்கிட்டு இருக்கிறது? அவளுக்கு நம்ம பேசுறது கேக்குது. யாரா இந்த புறம்போக்கு? அவனுக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சான், கொஞ்சம் என்னன்னு பாரு. இவனை எப்படியாவது குணப்படுத்துங்க. ஆனா இவன் ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் தான். இருந்தாலும் பாருங்க. முதுகு தண்டு நகர்ந்துருக்கு, கொஞ்சம் சரி பண்ணணும். இல்லைன்னா காலம் புறா நீ இதே மாதிரியே கிடக்க வேண்டியதுதான். கையில காசு இருக்கா? இருக்குங்க. என்ன வாய் பொழந்துட்டு நிக்கிறீங்க? போங்கடா இங்கிருந்து. போங்கறல. சரியாயிடும். ஒண்ணு கவலைப்படாது. என்ன கொஞ்சம் வந்து பாருங்க. வாயை மூடிட்டு இருக்கீங்களா? அவதான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டால, அப்படியே அழுதுட்டு. இந்த அக்கா கொஞ்சம் வந்து என்னன்னு பாக்குறீங்களா? நீ யாரா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு தெரியாது. அவன் என் கூட வந்தா ஒன்னாதான் இருக்கும். ஓ, ஒன்னாதான் இருப்பீங்களா? எல்லா ஆம்பளைங்களையும் உள்ள சேர்க்க முடியாது. போடா. அக்கா, அவன் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லக்கா. அவன் இங்க இருக்கட்டும். என் கூட வேலைக்கு வந்தவன் தான். நீ ஒண்ணு பண்ணி இந்த அளவோட துணியெல்லாம் காட்டிட்டு உள்ள வந்து படுக்க வை, நான் பாக்குறேன். ஐயோ,
இது விசித்திரமான இடம் இல்ல ஷாஜிவா? எண்ணெய் தேய்ச்சாச்சு, சரியாகிறதுக்கு ராத்திரி ஆயிடும். நாளை காலையில போயிடலாம். நீ பக்கத்து அறையில தூங்கிக்கோ. அடுப்படியில குழம்பும் சாப்பாடும் இருக்கு. முழுசா கொட்டிக்காத, ஒரு குழந்தை இருக்கான். சும்மா இருடா. ஐயோ வலித்தாங்களையே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். அடுப்புல இருக்கிற மருந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பையன் யார் இங்க வேலை பார்க்கறானா? இவனா? இவன் என் சொந்தக்கார பையன்தான். குடும்ப கஷ்டத்துக்காக இங்க வந்திருக்கான். இவன் ரொம்ப சேட்டைக்காரன், பார்த்து இருந்துக்கோ. அக்கா இப்ப எல்லாம் சரியாச்சு பழைய மாதிரியே. இனிமே நான் என்ன வேணாலும் டான்ஸ் கூட ஆடலாமே. ஆஹா. நீங்க போலீஸ் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். நீ செய்யற வேலையை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவியா? ஒருத்தரோட வேலை, அவர் பிறந்த இடம், எதிர்காலம் வரைக்கும் கணிச்சு சொல்லுவேன். சொல்லவா? என்ன சொல்லவா? சொல்லவான்னு கேட்டேன். ஷாஜிவா, முதுகுல அடிப்பட்ட பாரு எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சு போச்சுடா. நாம இங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டோம். ஆனா நாம தேடின ஆள் இங்க யாருமே இல்லையே. அவன் மட்டும்தான் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுதான் யாருன்னு பார்க்கணும். ஒருவேளை நம்ம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சுதான் அவன் இன்னும் திரும்ப வராம இருக்கான்னு நினைக்கிறேன். நில்லுங்கடா, நில்லுங்கடா. போறம்போக்கு போர்க்கி நாய்ங்களா, நேத்து நைட் அந்த பையன் என்னடா பண்ண? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்ப? என்ன சொல்றாங்க இவங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு 10 பைசா கூட கொடுக்காம போயிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு பண்ணலக்கா. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஏண்டா சின்ன பையனை ஏமாத்துவே? போற வழியை பாரு.
இரு அது கொடு அப்படி போறோம் போ. 1000 ரூபாய் இருக்கு. இது போதும் போதும். போ 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 நிக்காத போ. டேய் நீ போடா. ஏய் உன்னதா நில்லு. மணி மணி டேய் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏடா இப்படி பண்ண? உங்ககிட்ட நான் சொன்னல நான் எதுவுமே பண்ணலன்னு. விடுறா, இங்கன்னா 1000 ரூபாய் போச்சு. இதே நம்ம ஊரா இருந்தா போக்சோ ஆயிருக்கும். லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணோம். நேத்தா உங்களுக்கு வைத்தியம் மட்டும் தான் பார்த்தாலே சொல்லுங்க. என்ன தங்கா, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. எங்க இருந்த இவ்வளவு நாளா? தங்கண்ணா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உன் தோட்டத்தில் குழி வெட்ட 2 நாய்ங்க வந்திருக்கு. அந்த சாராய கடையில் தான் 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா கிறுக்கனுங்க மாதிரி இருக்கானுங்க. நான் ஒன்றும் மறுநாட வரலையே. குழி தோண்ட அவனுங்க ஏன் வந்தானுங்க? அப்பா வந்துட்டியா? ஆமா, இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த நீ? அவனுங்க எங்க? யாரு? ஓ அவனுங்களா? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பானுங்க. வரவன் போறவன்லாம் என் பேரை சொன்னா நீங்க இடம் கொடுத்துருவியா? இப்படி கேட்டா என்னடா அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வந்தவனுங்க எல்லாம் உன் பேரை சொல்லி தானே தங்கி இருக்கானுங்க. அவனுக்கு உன் தோட்டத்துல குழி வெட்ட தானே வந்திருக்கானுங்க. உனக்கு தெரியாதா? என்னோட இடத்த லீஸுக்கு விட்டுருக்கான்னு உனக்கு தெரியும்ல? அட நான் ஒன்னும் கூட்டு வரலடா, அதோ அவன் தான் கூட்டு வந்தான். டேய் உனக்கு அறிவில்ல? யாருன்னே தெரியாத அவனுங்களை இங்க கூட்டு வந்திருக்க? தங்கம், வார்த்தைய பார்த்து பேசு, இல்லைன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அவனுக்கு என்ன சொன்னானுங்க? நீ சொல்றா. அவனுக்கு உன் பேர் தானே சொல்லிட்டு வந்தானுங்க. இங்க யாருக்கு அவனுல முன்னப்பட தெரியாது. நீ சொல்றா. நீ தானே அவனுங்களை கூட்டு வந்த? சொல்றா, யார் அவனுங்க? யாரும் அவனுங்க? இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் எப்படின்னு உனக்கு தெரியும். தேவையில்லாம சண்டை போட்டு வீணா செத்து போயிடாத. போரிக்கும் என் சட்டையில கை வைக்கிறேன். பொறுக்கீங்களா? எவனா பண்ண தப்புக்கெல்லாம் என் புருஷன் வந்து வம்பு பண்றீங்களா? வெட்டி போட்டு வேண்டா உங்களை எல்லாம். அந்த வரானுங்க பாரு, அவங்களை கேளு. வரட்டும் அந்த 2 பேரும். வரட்டும். யாரும் பேச வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். நீ எதுவும் பேசாத. சரி. அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். முட்டாள்தனம் ஏதாவது உடல் வைக்காத. ஜாக்கிரதை. நான் பேசிக்கிறேன், நீ தலையாட்டினா போதும். டேய் நீங்க யாருடா? தங்கண்ணன் தோட்டத்தில் குழி பறிக்கலான்னு வந்தோம். தங்கனாவது தொங்கனாவது, நீங்க யாருடா? குழி தோண்டத்துக்காக 2 பேரும் சொன்னாங்க. யாருக்கு குழி தோண்ட வந்திருக்கீங்க? சொல்றா, என்னதுக்குடா இங்க வந்திருக்கீங்க? குழி தோண்ட தான் வந்திருக்கோம் நாங்க. யாரா உங்களை கூப்பிட்டது? உனக்கு தங்கன தெரியுமா? தங்கச்சேட்ட சொல்லி தான். தங்கம் நான் தாண்டா, பன்னாட பரதேசி பொறுக்கி நாய்ங்களா. என்ன நீ முன்னாடி பாத்திருக்கியா? கூராச்சுண்டா இருக்கும்போது எங்களுக்கு போன் வந்துச்சு. அதை விடு, நீ என்ன முன்னாடி பாத்திருக்கியா? உன்ன என்ன தெரியுமா? இல்லங்க, அப்புறம் என் பேர் சொல்லிட்டு சுத்திட்டு பொறுக்கிங்களா? வேற யாரா வந்திருக்கா? சொல்லுங்கடா. இல்ல திரும்ப போய் சொல்லிட்டே இருக்கியா? குழி தோண்டத்துக்காக வந்தோம் இங்க. குழி வெட்ட வந்தீங்களா? யாரெல்லாம் உங்க கூட இருக்கா? எத்தனை பேர்ரா? என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? கரீனா நீங்க சொல்லுங்க. வந்தா உனக்கு தெரியாதுன்னு சொல்றான்ல, நீ யாரு சொல்றா?
ஒழுங்கு மரியாதையா அப்புறம் ரெண்டு பேரும் எதுக்காக வந்தீங்க உண்மையை சொல்லிடுங்க. இவரா? சொல்றா. டேய், நீ சொல்றா. சொல்றா பொறுக்கி. ஏய் இருடா. ஏய் எதுக்காக எந்த விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? சொல்றா பொறுக்கி நாயே. ஏய் இருங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சொல்றா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேர் சொல்லுவ? பொறுக்கி. பொறம்போக்கு. இவனு கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவனு கதையை முடிச்சு விட்டுரு. எனக்கு தான் குழி தோண்ட தெரியாதே. சரி இவனுங்க ரெண்டு பேருமே குழி தோண்ட சொல்லிடலாம். சர்க்கரையை போட்டு இவனுங்களை எரிச்சிடலாம். ஏன்னா இங்க ரேஷன் கடையே கிடையாது, அப்புறம் எப்படி சக்கரை கிடைக்கும்? இவனுங்களை அடிச்சு கண்டந்தரமா வெட்டி ஆத்துல தூக்கி போட்டுருவோம். நேரத்தை வீணாக்க வேண்டாம். இவனுங்களை இங்கே துண்டு ஆமா. இவங்களை கொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கணும்? ஏற்கனவே அங்க குப்பை கொட்டுற குழி இருக்கு, அங்க தள்ளிடுவோம். அப்ப காபி செடிக்கு அது உரமா இருக்கட்டும். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வாங்க, கறி விருந்தே போடுறேன். துப்பாக்கி இருக்காம இருங்க. இருங்க. சார் சார். ஏய் உன் பேர் என்னடா? தங்கன். நாங்க குழி வெட்ட வரல, நாங்க கேரளா போலீஸ். உண்மையான பேர் என்ன சொல்றா? டேய் சல்லா பொரியலையும் தங்கன். தங்கன் ஜோ யாரா? இது என்னோட குடும்ப பேர் இல்ல, மயிலாடு பாரதா என் குடும்ப பேரு. இந்தாங்க. எங்களை வெட்டி போட்டுருவே நீ, சக்கரை தடவி எரிச்சுவே நீ. டாய் சொல்றடே. என்ன பண்றது சார்? சார் நாங்களே கிராமத்தார உங்களை பார்த்ததும் திருடன் நினைச்சோம். உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலாம் தான் இப்படிலாம் பண்ணோம் சார். இந்த ஜோயின்டர் எங்கடா இருக்கான்? சொல்றா எங்கடா இருக்கான் சார்? உன்னெல்லாம் சும்மா வரக்கூடாதுடா. டேய் வா வாடா. ஏய் கரியனே உன்னை வந்து பாத்துக்கிறேன்டா. டேய் உனக்கு இருக்குடா. டேய் வாடா. ஏய் வந்தீங்கன்னா சுட்டு காலி பண்ணுவேன், புரியுதா? நாய்ங்களா எவனாவது வந்தீங்க? நீ வாடா. எங்களை ஏமாத்தலாம் நினைக்காதீங்கடா. குண்டு எவ்வளவு தூரம் வேணாலும் பாயும். என்னடா அவனை காணோம்? எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்டா. டேய் அங்க இருக்கான் பாரு. ஏண்டா தப்பிக்கலான்னு பாத்தியா? இதுக்கு மேல ஓட எனக்கு எங்க சார் தெம்பு இருக்கு? நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ஏய் என்னடா? சரி என் பின்னாடியே வாங்க. இது மோசமான இடம், பார்த்து சார். உன் வீட்டுக்கு ஜீப் எல்லாம் போகாதடா. என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்ல சார். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இடம் வாங்கி இங்கேயே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேற எதுவும் இல்ல சார். டேய் உன் வீட்டுக்கு போக ஜீப் இருக்கா ரோடு இருக்கான்னு தான் கேட்டேன். உன் வரலாறு கேட்கல. வாய் முட்டு வா. என்னடா உன் படம் எங்களை ஃபாலோ பண்ணுதா? என்ன சார் டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார். நட்ரா நட்ரா.
அந்த பக்கம் போறானுங்க. வாங்க நாம வாங்க இந்த பக்கம் போயிடலாம். வாங்க. வா வா வாங்க வாங்க இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க பாத்து வா 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 இந்த பக்கம் வாங்க வாங்கடா போலாம் போயா சார் இங்க ரொம்பவே வழுக்கும், பார்த்து வாங்க. ஏய் என்ன பண்ற? சார் மூஞ்சி கழுவிட்டு இருந்தேன் சார். ஒன்றும் தேவையில்லை நடுறேன். சார் இந்த குறுக்கோயில போயிடலாம் வாங்க. இவனுக்கு எதுக்கு நம்ம பின்னாடியே வராங்க? வாங்க 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 டேய் அது அங்க போறானுங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்த்து திரும்பினேன். திரும்பிய போது அந்த 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த விளக்குகளுக்கு மத்தியில் மானிட மகனாகியவர் நிலையங்கி தரித்து என்னங்க ஆச்சு? அவங்க ஜாய பார்க்கணும். வாய் மூடுறா. இவன் பேர் என்ன? தங்கன். அப்ப ஜோ யாரு? என் தம்பிதான். அவன் என்ன பண்றான்? உடம்பு சரியில்லாம இருக்கா. அவனுக்கு வாதம் சார். ஜோய் உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ நடிச்சது போதுண்டா. டைம் ஆச்சு, கிளம்பி வா போலாம். சார் 1 வருஷமா நான் இப்படிதான் சார் இருக்கேன். மாத்திரை மருந்து சாப்பிட்டு தான் சார் வாழ்றேன். இவன் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க சார்? இப்படி பக்கவாதம் வந்தவனை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்க வேண்டியது இருக்கு இவனுக்கு. காட்டுல மிருகங்களுக்கு வெடி வச்சதுக்கும் சில சின்ன பசங்க வாழ்க்கையை கெடுத்ததுக்கும். சார் என் மேல பிட்டி கேஸுங்க இருக்குன்னு தெரியும். ஆனா மற்ற கேஸையும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் என் மேல கிட்டிட்டாங்க சார். சார் என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிலைமையில நான் வந்தா செத்துருவேன் சார். சார் அவன் ரொம்ப பாவம் சார். ஏதாச்சும் உதவி பண்ணுங்க சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். நீ படுத்து கிடந்தாலும் பாடையில கிடந்தாலும் நாளைக்கு உன்னை கோர்ட்ல ஆஜர் பண்ணதான் போறோம். புரியுதா? ஜெயிலையும் டாக்டர் நர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சரியா? எங்க அவனை கூட்டு போங்க பாக்கலாம். முயற்சி பண்ணி தான் பாக்கட்டுமே. அதுக்கெல்லாம் ஒன்றும் லாய்க்கு இல்ல.
பிலிப்பண்ண சொல்லுமா. நம்ம ஜோய இவங்க கூட்டிட்டு போக போறாங்களாம். ஓ அப்படியே சங்கதி அவளை எப்படி கூட்டு போக போறாங்களோ வழி விட்டு நில்லுடா. பாரு என்ன சுட்டுட்டானுங்க. ஹேய் டிச்சா, ஆ இடிச்சா, என்னடா? இங்க வா. இவனுக்கு துப்பாக்கி வச்சு விளையாண்டதுல எனக்கு ஒரு காது போயிடுச்சு. என்னடா ஜெயிக்கண்ணா? அவங்க என்ன கூட்டிட்டு போக தானே வந்திருக்காங்க. கூட்டிட்டு போட்டோம். எதுக்குடா இப்ப சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு, அதை நினச்சி சிரிச்சேன். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? பூதத்தை பிடிக்க போன துறவியோட கதை. பூதமும் துறவியுமா? பயமுடுற. அப்ப வேற ஒரு கதை சொல்றேன் சார். என்ன புடிச்சிட்டு போறதுக்காக போலீஸ் வந்த கதை. அதுக்கு முன்னாடி வேற ஒரு போலீஸ்காரங்க வந்த கதையும் இருக்கு. அதுக்கும் முன்னாடி வேற. என்னடா ரோடு இப்படி போயிட்டே இருக்கு? அதுக்கு முன்னாடி கதையே சொல்றேன். அந்த போலீஸ்காரன் வரும்போது கூட இன்னொருத்தனையும் கூட்டிட்டு வந்தாரு. அவருக்கு துணையா துறவியா? இல்ல, அந்த போலீஸ்காரனும் இன்னொருத்தனும் இங்க வந்துட்டாங்க. அவங்க மாறு வேஷத்துல வந்தா எங்களுக்கு என்ன தெரியாம போயிடுமா சார்? நாங்களும் தெரியாத மாதிரியே நடிச்சோம். எங்களுக்குள்ள கண்ணாலேயே சைகை காட்டிக்கிட்டோம். சும்மா விளையாட்டுத்தனமா எவ்வளவு தூரம் தான் இவங்களும் தேடுறாங்கன்னு பார்க்கலான்னு. ஒரே சம்பவம் வெவ்வேறு விதமா நடக்கும்போது அதை பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும்ல. ஷாஜிவா, நம்ம வந்த வழியா காணமே, இது பாலம் ஒண்ணு இருக்குமே. ஆமா, எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல சார். இந்த வழியிலயும் போலாம், கொஞ்சம் சுத்தி போனோம். முன்னாடியே சொல்ல வேண்டியதானா? கொய்யால சுத்த விட்டு சொல்ற. சரி, அப்புறம் அவங்க குடியும் கும்பாலமுமா இங்கேயே தங்கிட்டாங்க. நல்ல சரக்கும் கறியும் தின்னுட்டு கொளுத்து போயிட்டாங்க. இங்க என்ன குறைன்னு சொல்லுங்க? பொண்ணுங்க கூட கிடைக்கும். அதுவும் போதாதுன்னா மத்ததும் கிடைக்கும். யாரையாவது கொல்லணுமா? அதையும் கூட செய்யலாம். ஏன்னு கேட்க ஆளே இல்லை. இப்படி ஒரு இடம் தானே சார் சொர்க்கமா இருக்கும். மனசால கூட கற்பழிக்காத கொலை பண்ணாத ஆளுங்க இருப்பாங்களா? அந்த ஆளுங்களுக்கு இந்த காடும் பனிமூட்டமும் பிடிச்சு போயிருச்சு. அவர் போலீஸுங்கிறதையே மறந்துட்டார். இந்த வழி அந்த வழின்னு எல்லாத்தையுமே மறந்துட்டார். கடைசியா ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்டோம், ஏண்டா நீங்களா யாருன்னு. அப்பதான் அந்த ஆளுக்கு ஞாபகம் வந்தது, துறவிக்கு இல்ல அந்த போலீஸ்காரனுக்கு என்ன பிடிக்கணும்னு. பிடிச்சிடணும். அவன மாதிரியே ஒரு பொம்மை துப்பாக்கி அவங்க கிட்ட இருக்கு. எங்களுக்கு அதை பார்த்ததும் சிரிப்பு தாங்கல. ஜோய், வரலாறு எங்களுக்கு அத்துப்படி. அதான் விளங்கால உன் கைய கூட விலங்கு போட்டு கட்டியிருக்கோம். உங்களுக்கு தெரியுண்டாடே. சரி சார், அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. என் கையும் காலையும் கட்டி போட்டதால ஒருவேளை எனக்கு குணமாயிடுச்சுன்னா, அப்புறம் நானே என் கை கட்ட மெல்லமா அவுத்துட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தேன்னு வைங்களேன். நல்லா இருக்க. என்ன பண்ணுவ?